தவறு செய்யறோம், நம்ம அறியாதை திட்ட நேரம். எவ்வளவுதான் செல்லமா இவ்வளவு கவனமா இருந்தாங்க குடும்பத்தன்ன உடனே நம்ம ஏற்றுட்டாங்க உழைச்சாதான் என்னன்னு வரும். அது எண்ணத்துல நாம் என்ன செய்யணும், ஈஸ்வரான் உள்ளுக்கு அந்த நிமிஷத்துக்கு கொடுக்க இதை கலந்து அவனுக்கு அறிவரணும்னு சொல்லிட்டு நீங்க உழைச்சு பாருங்க. உழைக்க வராது. சரின்னு கேட்டு அதோட நிச்சயமா அடிச்சு கை அங்கேயே ஒத்தாயிட்டு. அப்ப அந்த உணர்வை சொல்லி எடுத்த உடனே நீ செய்யறதுன்னு அறிக்கை ஒண்ணு, நீ தப்பு செய்யாம இந்த இது நீ நல்லவனா வரணும். இந்த பயத்தை ஊற்றி இந்த உணர்வை கொடுத்து பாருங்க. அப்ப அந்த பயம் அந்த உணர்வை நுகர்ந்து அவனுக்கு நன்மை தண்ணி தருகிறோம். பயம் கொடுக்கணும் தப்பு செய்யறதுக்கு. அந்த தப்பு செய்யறதுக்கு பயத்தை கொடுத்தா நாங்க கொடுக்கல என்ன அந்த மாதிரி தைரியம். அதனால ஈஸ்வரான் நீங்க அந்த மனுஷன் அதற்கே நான் பரவாயில்ல நான் செய்ய போகும்போது கொடுக்க நானும் இதை சமைச்சு உள்ள எழுத்து. அப்ப நம்மளுக்கு அந்த உணர்வோட வரப்போது இதை சேர்த்து கலந்து உரைச்சனாங்கிற போது அவனுக்கு பயம் வரும். இந்த உணர்வு வந்து இல்லை இப்ப நீ அடிச்சிருந்த உனக்கு வரதானே கிடைக்கும். அப்ப மனுஷன் எது நீ இன்னும் நல்லவனாவா, நீ இந்த குற்றங்கள் இந்த மாதிரி செய்து தப்பா வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதுல வந்து நீட்டிருக்கு இந்த உணர்வை கலந்து. அப்ப இந்த குழந்தைகளை நீட்டிருக்கு வரும். நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் கூட தவறு செய்யும் போது கோபங்கள் வரத்தான் செய்யும். அந்த உணர்ச்சி தூண்டுங்க நாமும் அறிய முடியாது. ஆனால் அறிய போகும்போது அவன் சொல்லும் பருவத்தை இப்படி சொன்னால் அவனை திருத்த முடியும். ஏன்னா அந்த மகிழ்ச்சியும் அதற்கு நான் பெற வேண்டும் என்று அவன் செய்யும் தவறு நமக்குள்ள அறவன் அதை நுகர போகும்போது அடைக்கிறது. இந்த உணர்வின் அறிவாக நாம் சொல்லக்கூட போகும்போது அவனுக்கு அந்த தெளிவாக்கு உணர்வை ஊட்ட முடியும். உப்பு கைப்பாருக்கு தனியா சாப்பிட்டா கைப்பாருக்கு குழம்புல வரும்போது சுவையா வந்தது. அப்ப அந்த அருள் உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இதை என்ன செய்யணும், சுவைமிக்கதாக உருவாக்கணும். கார்த்திகேய பாதுகாப்பான நிலைகள். அப்ப அவனுக்கு பாதுகாப்பான உணர்வு கொடுக்கணும். அப்ப இந்த உணர்வின் தன்மை எடுத்து இப்படி சொன்னதுதான் இந்த எண்ணம் அவனை பாதுகாக்கும். இது 6வது அறிவால் பிரம்மாவை கடைபிடித்தான். இந்த உணர்வை பாதுகாக்கும் உணர்வின் எண்ணங்களை நமக்கு உருவாக்கி அந்த சொல்லாக சொல்லப்படும் போது அந்த நினைவிடக்கும் போது அதான் கூர்மை. அந்த உணர்ச்சிகளை அதாவது வேர் சிரித்து அடிபடுத்துறது. இந்த கூர்மையின் தன்மைகள் கொண்டு இந்த தீமைகளை பழக்கும் தன்மையும் இந்த கூர்மை ஊடுருவி நிலை செல்லும் நிலையில் வரும். வேலாயுதம் என்ற நிலையை அங்கே காட்டும். இதெல்லாம் நாம உருவத்தை காட்டி அறுவை செயலை நமக்குள் நுகர்ந்து நமக்குள் அருவத்துக்குள் இருக்கும் தீமைகளை அடக்கும் வல்லமைதான் கொடுத்தார். நாம் இந்த சரோஜான்னு சொல்லுங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க இதை செய்ய சொல்லணும்.